Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா BCE இந்த கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் எஜுகேஷன் ஓரியன்டடாவும் கோர்ஸ் ஓரியன்டடாவும் காலேஜ் ஓரியன்டடாவும் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா BCA இதோட முழு விரிவாக்கம் பாத்தீங்கன்னா Bachelor of Computer Applications சொல்லுவாங்க. அதாவது இந்த துறையை நம்ம எடுத்து படிக்கிறனால பாத்தீங்கன்னா பல துறைகளில் வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் வந்து நம்ம 3 இயர்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 6 செமஸ்டர்களாக பிரிச்சிருப்பாங்க. இந்த கோர்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதில் வந்து 45% மேலே கண்டிப்பாக நம்ம மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நம்ம வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்களை கற்றுப்போம் அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக கற்றுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம அதில் கற்றுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிங் அதையும் நமக்கு வந்து கற்றுங்க. அப்புறம் வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜாவா, C++ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி துறையில் ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் வந்து அப்புறம் கணினியில் வந்து ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கலாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு கணினி சம்மந்தப்பட்ட படிப்புகள் தாங்க அதிகமாக இருக்கும். அதாவது இந்த டேட்டா பேஸ் பற்றி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் கோர் ப்ரோக்ராமிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம படிப்போம். அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெப் ஸ்கிரிப்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றியும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட் இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம மேற்படிப்பு என்ன படிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம BCA படித்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து மேற்படிப்பு MCA படிக்கலாம், அப்படி இல்லைன்னா MBA படிக்கலாங்க. இதில் படித்தவங்களுக்கு எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துறையில் படித்தவங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களான விப்ரோ, அப்புறம் இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல தனியார் துறைகள் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன பொசிஷனில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டரு, அப்புறம் ஜூனியர் ப்ரோக்ராமர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணிகளில் வந்து இன்னும் நிறைய ஏராளமான ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை இந்த மாதிரி பொசிஷனில் பணியமர்த்துவாங்க. ஸ்டார்டிங்கில் வருமானம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பெனியில் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நமக்கு சேலரி வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து அரசு வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம், அப்புறம் இந்திய விமானப்படை, அப்புறம் இந்திய கடற்படை அப்படின்னு சொல்லிட்டு அரசு துறைகளில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. அது BCA படிப்பு பொறுத்தவரை நம்ம மனப்பாடம் செய்யாமல் நம்ம நல்லா புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நம்மளோட திறமைகள் நல்லா இருக்குது, நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடைக்கும் தனியார் துறை, அரசு துறைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த BCA முடிச்சதுக்கப்புறம் இந்த UPS, TNPSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து தாராளமாக பெரிய லெவலில் வந்து நம்ம பண்ணலாம். இந்த அரசு சார்ந்த ஒரு தேர்வுகள் மட்டும் எழுதாமல் இந்த BCA முடிச்சுட்டு நம்ம MCA படிக்கிறோம், இல்லை BCA முடிச்சுட்டு நம்ம B.Ed முடிச்சுட்டு கூட நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கூல்ஸுக்கு வந்து டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸாக கூட நம்ம போகலாங்க. ஸோ இந்த BCA எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த முடிவாக தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு கணினி துறையிலையும் வந்து இந்த சாஃப்ட்வேர் துறையிலும் உங்களுக்கு ஆர்வங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ஒரு தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் லோ ஃபீஸில். அது மட்டும் இல்லைங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.